இந்த கோயிலுக்கு நீங்க வந்து வைக்கிற வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுமாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்க வந்து அந்த வேண்டுதலை போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டாவுங்க. இந்த கோயில பாத்தீங்கன்னா பத்தாங்கட்ட கோயில்னு சொல்லுவாங்க. இது வந்து சுங்காய்சிப்பூர்ல இருக்குங்க. இந்த கோயில பாத்தீங்கன்னா வந்து ஒரே குடும்பம் தான் நிறைய வருஷமா வந்து பாத்துக்கிட்டு வராங்க. இந்த கோயிலை பாத்துக்கிட்ட ஒரு பெரியவர் தான் வந்து குறி சொல்லுவாராங்க. இங்க ஒரு சில வருடங்கள் முன்னாடி அவரு வந்து ஒரு சில வருடங்கள் முன்னாடி வந்து தவறிட்டாரு. அவரு மாதிரி குறி சொல்ல இது வரைக்கும் அந்த ஏரியால பாத்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. அங்க உள்ளவங்க கிட்ட கேட்டப்பவே இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சக்தியான கோயில் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. இந்த கோயில்ல ஒரு தெய்வம் இல்ல, 2 தெய்வம் இல்லைங்க, பல தெய்வங்களை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு சிலையும் பார்க்கும் பொழுது அப்படியே சிலு சிலுக்குதுங்க. ஏன்னா அவ்வளவு அழகா தத்துரூபமா வடிவமைச்சிருக்காங்க. ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா வெறும் ஒரு சூலத்தை தான் வச்சு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பிறகு வருஷங்கள் ஏற ஏற மெதுவா இந்த மாதிரி ஒரு பெரிய கோயிலா வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க இந்த சுங்காய்சிப்பூர் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நிச்சயமா வந்து ஒரு வேண்டுதல் போட்டுட்டு போங்க.